வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எச்எல் கேர் சேனல். குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் அறிவியல் ரெண்டுத்தையும் கலந்து சரிசமமான வேகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்றத உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். பல தாய்மார்கள் முக்கியமாக என்கிட்ட கேட்குற கேள்வி சார், குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல குழந்தைங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில வெப்சைட்ஸையும் சில இன்டர்நெட்ல சில தகவல்களையும் பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, 16 மணி நேரம் குழந்தை தூங்கணுமாமே, 18 மணி நேரம் குழந்தை தூங்கணுமாமே, ஏன் குழந்தை அவ்வளோ நேரம் தூங்குறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்க அவ்வளோ நேரம் தூங்குவாங்க. அதே சமயம் சில குழந்தைகள் அதோட குறைவாகவும் தூங்குவாங்க. ரெண்டுமே நார்மல் தான். ஸோ குழந்தைங்க அதிகமாக தூங்கலை அப்படின்றத கவலைப்படாதீங்க. இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை அதாவது பிறந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் தூங்குறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ஸ்லீப் சைக்கிள் அப்படின்ற அந்த தூக்க பழக்கம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ ஒரு குழந்தை எவ்வளோ நேரம் சார் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கினா நல்லது அப்படின்றத விட நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை ஆரம்பத்தில் அதாவது முதல் வாரம் 2வது வாரத்தில் குழந்தை அதிக நேரம் தூங்குறது சாதாரணமாக நடக்க ஒரு விஷயமா இருந்தாலும் 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு பால் கொடுக்குறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா குழந்தையோட எனர்ஜின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையான தாய்ப்பாலை நீங்க அடிக்கடி எழுப்பி கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், குழந்தைங்க இந்த 3 மாசம் அதிகப்படியாக தூங்குறது பொதுவா பார்த்தீங்கன்னா அம்மாவோட கருவறைக்குள்ள இருக்கிறதுனால, குழந்தைங்க இருட்டிலேயே இருந்து பழகிறதுனால குழந்தைங்களுக்கு சாதாரணமான ஸ்லீப் பேட்டர்ன் அதாவது தூக்க பழக்கம் வர்றது கிடையாது. ஸோ நார்மலாக வரக்கூடிய தூக்கம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்க சாதாரணமாக தூங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களை நம்ம எப்படி பழக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களை மாதிரியே சில விஷயங்கள் மிக முக்கியம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆங்கிலத்தில் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களா இருந்து சரியா தூங்கலை அப்படின்னு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்ஃபோன்லாம் எடுத்து தூரமாக வைங்க, நல்ல அமைதியான சாந்தமான இளையராஜா பாட்டு கேளுங்க, அப்போதான் குழந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு தூங்குனீங்கன்னா நல்லா நிம்மதியாக உங்களால் தூங்க முடியும். குழந்தைக்கும் அதே மாதிரி சில ரொட்டீன்ஸ் இருக்குது. இந்த ஸ்லீப் ஹைஜீன் ரொட்டீனை நீங்கள் முக்கியமாக உங்களுடைய குழந்தையோட நடைமுறை வாழ்க்கையில் இன்கார்பரேட் பண்ணுறது மிக மிக அவசியம் அப்படின்றத தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஸோ சின்ன குழந்தைக்கு என்ன சார் ஸ்லீப் ஹைஜீன்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்துக்கு மேற்பட்டு குழந்தைங்களுக்கு 2 வேளை தயவுசெய்து குளிப்பாடலாம், தவறு எதுவும் கிடையாது. மாலை நேரங்களில் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒளி ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களாக இருக்கட்டும், ஊதுவத்தியாக இருக்கட்டும், சென்ட்டாக இருக்கட்டும், பர்ஃப்யூமாக இருக்கட்டும், ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்கட்டும், அல்லது வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க நைட் டைம்ல தூங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்னென்ன காரணங்களால ஒரு குழந்தை சரியா தூங்காது? நான் சொல்ற குழந்தைன்றது 6 மாசத்துக்கு முன்னாடி சரியா தூங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் குழந்தைக்கு போதுமான அளவு பால் பத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உதாரணமாக தாய்ப்பாலாக இருக்கலாம் அல்லது பவுடர் பாலாக இருக்கலாம். குழந்தைக்கு போதுமான அளவு பால் கிடைக்கலன்னா குழந்தை தூங்க மாட்டாங்க, நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒலிகள்லாம் குழந்தைக்கு அதிகமாக இருந்துச்சுனாலோ அந்த ஸ்டிமுலேஷன் சொல்லக்கூடிய ஊக்குவிப்பு அதிகமாக இருந்தால் குழந்தை சரியாக தூங்காது. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சாதாரணமாக 4லேருந்து 5 வாரத்தில் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வரும். இந்த வயிற்று வலி பேர் காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலிக் பிரச்சனை அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூர்வமாக பல காரணங்கள் இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா மற்றும் கெட்ட பாக்டீரியா இது 2ஓட கலவையும் மாறுறதுனால வரக்கூடிய வலி தான் இந்த வயிற்று வலி. இந்த காலிக் பிரச்சனைக்கு பொதுவாக மருந்துகள் தேவையில்லை. ஆனால் குழந்தைங்க அதிகமாக அழுதாங்கன்னா மருத்துவரை ஆலோசித்து வேற நோய்களோட பரிமாணங்கள் அந்த காலிக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கரண்டாக இப்போ இருக்கக்கூடிய அறிவியலில் முக்கியமான சில விஷயங்கள்னால குழந்தைங்களுக்கு வரக்கூடிய காலிக்கை தடுக்கலாம், குறைக்கலாம் மற்றும் சரியும் செய்யலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறது. அதாவது ஒரு சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு தெரியாது, அது ஒரு குழந்தைக்கு ஃபீடிங் பொசிஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம். பால் கொடுக்குற சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு பக்கம் அதிகமாக பால் குடிக்க பிடிக்கலாம், அல்லது குழந்தைக்கு படுத்துக்கிட்டு பால் குடிக்கிறது பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி பல தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் பால் புகட்டக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளால குழந்தைங்க சரியா தூங்காமல் இருப்பாங்க. இது 4வது விஷயம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு நோய்கள் இருக்கிறதுனால சரியா தூங்க மாட்டாங்க. ஸோ நோய் இருக்க குழந்தை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலிக்கை பற்றி பேசிட்டோம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பசும்பால் ஓவாமை
அல்லது குழந்தைங்கள ஆண் குழந்தைக்கு விரையில பிரச்சனை, இல்ல தொப்புள் கொடியில பிரச்சனை, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வலி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, இல்ல மூளைக்குள்ள நீர் அதிகமா கோர்த்து இருக்கு அப்படின்னு பல காரணங்கள் இருந்துச்சுன்னா அதனாலயும் குழந்தைங்க சரியா தூங்க மாட்டாங்க. தயவுசெய்து உங்க மருத்துவரோட ஆலோசனை கட்டாயம் எடுக்கணும். ஓகே சார், இப்போ குழந்தைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி குழந்தை எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை குளிப்பாடுற பேர் வழின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு பாட்டியோ இல்ல ஒரு ஆயாவோ வந்து குழந்தைய காலில் போட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், தலைக்கீழ தொங்குறதா இருக்கட்டும், வாயில ஊதுறதா இருக்கட்டும், மூக்க சிந்துறன்னு மூக்குல ஊதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விதமான சிரமங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா சரியா தூங்காத குழந்தை, 6 மாசத்துக்கு முன்னாடி சரியா தூங்காத குழந்தைக்கு பின்ன காலத்துல பிஹேவியர் சம்பந்தப்பட்ட, அதாவது பழக்க வழக்கங்கள்லையும் நடைமுறை வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றது அறிவியல் கண்டுபிடிப்பு. அது குழந்தைக்கு வந்து கோவமா இருக்கலாம், அல்லது குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் அமைதியாக உட்காராம இருக்கலாம், குழந்தைங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம்னு பல வகையான காரணங்களை இப்போ நம்ம வந்து அதோட கனெக்ட் பண்றோம். இதை நீங்க தயவு செய்து மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க தூங்க வைக்கிற முயற்சியில வந்து குழந்தைக்கு தேவைக்கு அதிகமாவே பால் புகட்டுறது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கை குழந்தைக்கு 3 மாசத்துல அவங்களுடைய வயிறோட கெப்பாசிட்டி கொள்ளளவு 30 to 60 ml பால் தான் கொள்ளும். அது காலி ஆகிறதுக்கே 2 to 3 மணி நேரம் ஆகும். ஆனா பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு வரக்கூடிய வயிறு வலியை பசி நினைச்சு இன்னும் அதிகப்படியா பால் கொடுத்து குழந்தையோட வலியை இன்னும் கூட்டுறாங்க. அதனாலையும் குழந்தைங்க சரியா தூங்குறது கிடையாது. ஸோ வேற என்ன காரணங்களால குழந்தைங்க தூங்கலை அப்படின்றத விட்டுட்டு குழந்தைங்களை எப்படி தூங்க வைக்கலான்றதை பார்ப்போம். முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி 2 to 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் புகட்டுறது, குழந்தைங்களுக்கு பர்பிங்னு சொல்லக்கூடிய ஏப்பம் எப்படி விடுறதுன்றதை வந்து நீங்க கத்துக்கணும். அதுவுமே நான் பல வீடியோஸ்ல இது மாதிரி போட்டிருக்கேன், தயவு செய்து பாருங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ண கூட குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அது கை கால் மசாஜா இருக்கலாம், உடம்பு மசாஜா இருக்கலாம், வயிறு மசாஜா இருக்கலாம். எப்படி குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணலாம்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், தயவு செய்து அதையும் கொஞ்சம் பாருங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் உட்கொள்ளக்கூடிய உணவுகள்னால பொதுவாக குழந்தைக்கு வந்து தூக்கம் வராம போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இருந்தாலுமே கூட அம்மாக்கள் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 6 to 10 தடவை கூட காஃபி குடிக்கிறாங்க. அது குழந்தையோட உடம்புக்கும் நல்லது இல்லை, உங்களுடைய உடம்புக்கும் அது நல்லது கிடையாது. அது காஃபி, டீ அல்லது எந்த விதமான சுகர் மற்றும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பொதுவாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஸ்மெல்ஸில் சிகரெட் புகை வந்து ஒரு முக்கியமான விஷயம். வீட்டில் யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குழந்தைக்கு வரலாம். கொஞ்சம் தயவுசெய்து அதை பார்த்துங்க, அது கவனமாக பார்க்கக்கூடிய விஷயம். கடைசியாக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க நைட் டைம்ல முழிச்சிருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதே சமயத்தில் முழிச்சிருந்து குழந்தையோடு சேர்ந்து விளையாடி லைட்டை போட்டு பகல் இரவு எதுன்னு சொல்லி கொடுக்காம குழந்தைய வந்து தூங்க விடாம தடுக்கிறதே ஒரு பெரிய தப்பு. ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பச்சிளம் குழந்தை, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி குழந்தை எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 14 மணி நேரம் தூங்கினா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இரவு நேர தொடர் உறக்கம் குழந்தைங்களுக்கு மிக முக்கியம். ஏன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை முக்கியமா சப்போர்ட் பண்ணக்கூடிய, சரி பண்ணக்கூடிய, எதிர்காலத்துல புத்திசாலித்தனத்தை கூட்டி கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து மூளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஓய்வு தான். பகல் நேரங்களில் சில குழந்தைங்க வந்து கோழி தூக்கம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 30 நிமிஷத்துலேருந்து சில சமயம் 1 மணி நேரம் கூட தூங்கிட்டு உடனே எழுந்திருவாங்க. இதுவும் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்பப்பெல்லாம் குழந்தை தூங்காமல் இருக்கு, எப்பப்பெல்லாம் சார் நான் பயப்படணும், எப்பப்பெல்லாம் சிவப்பு கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்படுறது மட்டும் இல்லாமல் தொடர் வாந்தி, தொடர் அழுகை, எடை சரியா கூடலை, குழந்தையோட தலை சுத்தளவு பெருசாகிட்டே இருக்கு, குழந்தை தூங்குற சமயத்துக்கு முன்னாடி வாந்தி எடுக்குது, வாந்தியில கொஞ்சம் ரத்தம் இருந்துச்சு, இல்லை தொடர்ச்சியாக குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு வேறு விதமான நோய்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்காக தான் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டாக்டர்கிட்ட செக்அப் போகிற சமயத்தில் குழந்தையோட எடை, தலை சுற்றளவு, நீளம் 3த்தையும் செக் பண்ண சொல்லி சொல்றது, அது க்ரோத் சார்ட்ல மார்க் பண்ணி சொல்றதும் மிக முக்கியமான விஷயம். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்க. குழந்தைங்களோட தூக்கத்தை பற்றி பேசுறதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். பட் நான் சொன்னது வந்து கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவுன்ற மாதிரி இந்த தூக்க பிரச்சனையை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி சரியா தூங்காத குழந்தைங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை தாய்மார்கள் கவனிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறு தொகுப்பு தான் இந்த வீடியோ, இந்த முயற்சி. மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க. இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். கமெண்ட்ஸ் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.